அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் நாட்டுக்கோழியை ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு மல்லி, சீரகம், வரமிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் தனியாக வறுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் தேவையான அளவு ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சோன்னா டேஸ்ட் இன்னமும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் இதிலையே சேர்த்துக்க போகிறோம். குழம்பு தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக தேங்காய் பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு வேலை நம்மளுக்கு சீக்கிரம் சட்டுன்னு முடிஞ்சிடும். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். மண் சட்டியில் ஃபுல்லாகவே குழம்பு வச்சோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் கேஸில் செய்கிறதுனால மண் சட்டியில் ஃபுல்லாக தாளித்து விடலை. நான் குக்கரில் விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் தாளிச்சுக்கிட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்துட்டு நம்ம வெந்திருந்த சிக்கன் எடுத்து மண் சட்டியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சிக்கனுக்கு சேர்த்துருந்ததுனால இதில் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிவிட்டு தேவை இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மண் சட்டிங்கிறனால அடுப்பு செம்மில் இருக்கும்போதே நல்லா கொதி வருது. நல்லா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிடலாம். வச்சுட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.